ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? வீட்டில் இறந்தவர்களுடைய படத்தை, குறிப்பாக இறந்த பெற்றோர்களின் படத்தை வைக்கலாமா, வச்சா எப்படி வைக்கணும், எந்த திசையில் வைக்கணும், இப்படின்னு நிறைய வீடியோக்களை நாம் பார்க்கலாம். ஆனால் இங்கே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த இந்து பண்டிகைகளில் நிறைய விரதங்கள் இருக்கும். ஆக்சுவலாக வாரத்துக்கு ஒரு 2-3 நாள் விரதம் இருப்பாங்க, கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதா இருந்தால். அப்படி தான் நம்ம பாட்டி காலத்துலலாம் இருந்தாங்க. ஆனால் இப்போ அப்படி யாரும் இருக்கிறது இல்லை. அப்படி இருக்கிற அளவுக்கு உடம்பு முதல்ல தாங்கவும் செய்யாது. 3 வேளை சாப்பிட்டே அல்சர் வருது. ஸோ சாப்பிடலை அப்படின்னா என்ன ஆகிறது? ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி அந்த பக்தி மார்க்கத்தின் விஷயத்தை சொல்கிறவங்க கூட உங்கள் உடம்புக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்க அப்படின்ற ஒரு லைன் சேர்த்து சொல்லிடுவாங்க. அதே மாதிரி இந்த இறந்தவர்களுடைய ஃபோட்டோவை வீட்டில் வைக்கிறது நான் இந்த வம்சத்தை சார்ந்தவன் அப்படிங்கிற அந்த பெருமை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அது ஒரு இவங்களுக்கு இவங்க பிறந்தாங்க, இவங்களுக்கு இவங்க பிறந்தாங்கன்ட்டு பைபிளில் போட்டிருக்கிற மாதிரியே ஒவ்வொரு வீட்டிலும் அந்த வம்சாவளியினருடைய ஃபோட்டோ இருந்தது. ஆனால் இப்போ அந்த மாதிரி ஒரு 2 ஜென்ரேஷனுக்கு முன்னாடி ஃபோட்டோ வைக்கிறது கிடையாது. ஸோ காலத்துக்கு ஏற்ப மாறிடுச்சு. ஆனால் இப்போ தாத்தா பாட்டியெல்லாம் விட்டாச்சு, அப்பா அம்மா ஃபோட்டோ அப்படின்னு வந்தாச்சு. அப்படின்னு அர்த்தம் தாத்தா பாட்டி ஃபோட்டோ வைக்கிறது கூட முடிஞ்சு போச்சு. ஏன்னா இப்போ பெரும்பான்மையானவர்கள் தாத்தா பாட்டியை பார்க்குறது கிடையாது. மேரேஜே லேட்டாக தான் பண்ணுறாங்க. ஸோ அப்பா அம்மாலாம் இறந்த பிறகு தான் மேரேஜே பண்ணுறாங்க. அப்படியே இல்லாட்டினாலும் குழந்தை பிறக்கிறதுக்குள்ளே இறந்துடும். அப்படியே இல்லாட்டினா கூட குழந்தைக்கு நினைவு தெரியறதுக்குள்ளே அவங்க இறந்துடுவாங்க. ஸோ அதனால் குழந்தைங்க நமக்கு யாருன்னே தெரியாத தாத்தா பாட்டி ஃபோட்டோ வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அவங்க வைக்கிறது கிடையாது. ஸோ இப்போ இருக்கிறது அப்பா அம்மா. ஏன்னா அப்பா அம்மா நம்ம வாழ்க்கையை கொடுத்ததே அப்பா அம்மா தான். ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கி கொடுத்ததே அப்பா அம்மா தான். கண்கண்ட தெய்வமே அப்பா அம்மா தான் அப்படிங்கிற எண்ணம் மனிதர்களுடைய மனதில் ஆழமாக பதிஞ்சிடுச்சு. ஆனால் அந்த நம்பிக்கையே ஒரு தவறான நம்பிக்கை மனிதர்களுக்குள்ளே பதிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை உடைக்கிற மாதிரி சம்பவம் நடக்கும். அந்த மாதிரி தான் அப்பா அம்மா கண்கண்ட தெய்வம் அப்படின்னு நினைக்கும்போது அந்த அப்பா அம்மாவை எட்டி உதைக்கிற பையனை சொல்லலை, அப்பா அம்மாவே குழந்தைங்களை எட்டி உதைக்கிறது, அதாவது துரோகம் பண்ணுறது. இந்த மாதிரி அப்பா அம்மாக்கள் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக அதிகமாகிட்டாங்க. அடுத்த ஜென்ரேஷனில் இன்னுமே அதிகமாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட துரோகம் செய்கிற அப்பா அம்மாவுடைய ஃபோட்டோவை வைக்கிறதுனால என்ன நன்மை நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நிறைய பேருக்கு அந்த நம்பிக்கை, மூட நம்பிக்கை, இந்த மாதிரி அவங்களுடைய ஆசீர்வாதம் வேணும் அப்படிங்கிறதுக்காக வைப்பாங்க. ஸோ 2 விஷயந்தான் நடக்கும் பெரும்பாலும். ஒன்று, அப்பா அம்மா குழந்தைங்களுக்கு துரோகம் பண்ணுவாங்க, அல்லது குழந்தைங்க அப்பா அம்மாவுக்கு துரோகம் பண்ணுவாங்க. ஸோ எப்படி பார்த்தாலுமே இங்கே நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் இருக்குது. இப்போ நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி, அவங்களுடைய கணவன் இறந்துட்டாங்க சின்ன வயசுலே. அவங்க வாடகை வீட்டில் தான் இருந்தாங்க. டக்குன்னு அந்த வீட்டை மட்டும் இல்லை, ஊரே காலி பண்ணிட்டு எங்கேயோ போயிட்டாங்க. ஏன்னா அவருடைய ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த வாடகை வீட்டில் ஒரு 6 மாதம் தான் இருந்திருப்பாங்க. அதுக்கே அப்படி இருக்கும்பொழுது அப்பா அம்மா வாழ்நாள் ஃபுல்லாக அவங்க கூடவே பயணிக்கிறோம். அப்படி இருக்கும்போது அந்த நினைவு சாதாரண விஷயம் கிடையாது. 2 விதமாகவும் இருக்கலாம். ஒருவேளை நல்ல அப்பா அம்மாவே, அது ரொம்ப அபூர்வமாக சிலருக்கு கிடைக்கும். அப்படி இருந்தாலும் அவங்க இப்போ இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு அழுவாங்க. அதுவுமே நெகட்டிவ் தானே. அடுத்தது துரோகம் செய்கிறவங்க. ஸோ துரோகம் செய்கிறவங்களுடைய முகத்தை இப்போ நமக்கு ஒன்றும் இல்லை, ஒரு பொண்ணை லவ் பண்ணுறா, ஒருத்தன் அந்த பொண்ணை ஏமாற்றிட்டு இன்னொரு பொண்ணு கூட போயிட்டான். இப்போ அந்த பையனுடைய ஃபோட்டோவே வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பா. அவன் பேச்சை கூட யாரும் எடுக்கிறது அவள் விரும்ப மாட்டான், புத்திசாலி பொண்ணாக இருந்தாள்.
ஸோ அப்போ ஏன்னா அதை நினைக்க டென்ஷன் தான் ஆகுது. ஸோ அதனால் ஆக்சுவலாக ஒரு சகோதரி கோவை மாணவி தற்கொலை வழக்குன்ட்டு அந்த கொரோனா டைமுக்கு முன்னாடி நடந்தது. 10வது வகுப்பு படிக்கிற அந்த சகோதரிக்கிட்ட வாத்தியார் தவறாக நடந்துக்கிட்டார் அப்படின்ட்டு, நல்லா படிக்கிற குழந்த, ஸ்கூல் டாப்பர், ஆனால் படிப்பே கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாமல் அந்த வாத்தியாருக்கு தயவுசெய்து இந்த ஸ்கூலை விட்டு போயிடுங்க அப்படிலாம் மெசேஜ் போட்டு கடைசியில் அந்த பொண்ணு வேறு ஸ்கூலுக்கு போயும் அதை மறக்க முடியாமல் தற்கொலை பண்ணிக்கிறாள். இதை ஏன் சொல்கிறேன்னா, நாளுக்கு நாள் மனிதர்களுடைய மனநிலை ரொம்ப பலகீனமாகிட்டே இருக்குது. ஒரு 3 ஜென்ரேஷனுக்கு முன்னாடி தாத்தா ஃபோட்டோ, அப்பா அம்மா ஃபோட்டோ வச்சுருக்காங்கன்னா, ஒன்று அவங்க அந்தளவுக்கு துரோகமும் பண்ண மாட்டாங்க அந்த காலத்தில். இப்போ எல்லோரும் சுயநலமாகிட்டாங்க. தனக்கு தேவைக்காக யாருக்கு வேணாலும் துரோகம் செய்ய தயாராக இருக்கிறாங்க. கணவனுக்கு, மனைவிக்கு, அப்பா அம்மாவுக்கு, குழந்தைக்கு, கூட பிறந்தவங்களுக்கு, அப்படி இருக்கிறாங்க. ஒரு பக்கம் இப்படி, இன்னொரு பக்கம் அதை தாங்கி வைக்கக்கூடிய சக்தியும் இப்போ கிடையாது. ஸோ அதனால தான் இப்போ கூட ரித்தன்யான்னு ஒரு சகோதரி தற்கொலை பண்ணாங்க இல்லையா? திருமணமாக்கி ஓரிரு மாதத்திலே தற்கொலை பண்ணுறாங்க. அதை தாங்கக்கூடிய சக்தி கிடையாது யாருக்கும் இப்போ. அப்படி இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய துரோகத்தை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பெரும்பாலும் இறக்கும்பொழுது தான் அப்பா அம்மா பண்ணுற துரோகமே தெரியும், சொத்து விஷயத்தில். ஸோ அப்படிப்பட்ட துரோகம் செய்தவர்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் பார்க்க அந்த எண்ணம் தான் மேலோங்கும். உண்மையில் ராமாயணத்தில் ஒரு சம்பவத்துக்கும் பலவிதமான மெசேஜ் இருக்குது. அதில் ஒரு சம்பவம் தான் ராமரை காட்டுக்கு அனுப்புகிறது. யார்? சித்தி அனுப்புகிறாங்க, கைகேயி. அவரே போயிட்டார் சிரித்த முகத்தோடன்னு ஒரு பக்கம் இருக்குது, அதில் ஒரு மெசேஜ் இருக்குது. ஆனால் இன்னொரு மெசேஜும் இருக்குது. அப்படி துரோகம் செய்கிறவங்கள நான் பார்க்க விரும்பலைன்ட்டு போகிறார் அப்படின்னு அதில் சொல்லப்படலை. ஆனால் சொல்லப்படாமல் சொல்கிற விஷயம் அது. ஏன்னா ஒரு தடவை அவங்க வராங்க, காட்டிலே சந்திக்கிறாங்க, வந்துடுப்பா அப்படின்னு கூப்பிட்றதுக்கு சொல்லிட்டு போயிடுறாங்க. அவர் ஏதோ என்னுடைய அப்பாவுக்கு கொடுத்த வாக்குதான் முக்கியம் அப்படி இப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறார். அவங்க போன பிறகு சீதை லக்ஷ்மணன் கிட்ட ராமர் சொல்கிறாரு, அவங்க நாம் இங்கே தான் இருக்கிறோன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, மறுபடியும் வருவாங்க இங்கே இருந்தால், அதனால் நம்ம வேறு இடத்துக்கு போயிடலாம். யோசிச்சு பாருங்கள். இது துரோகத்தினால அவங்க முகத்திலே பிடிக்காமல் ஒரு இடத்துக்கு வரும்பொழுது அவங்க மறுபடியும் இங்கே வராங்கன்னு தெரிஞ்சால் அவங்க முகத்திலே முழிக்கக்கூடாதுன்னு வேறு இடத்துக்கு போகிறது. ஏன்னா இப்போ இந்த மாதிரி துரோகம் பெரும்பாலும் அப்பா அம்மா பண்ணுற துரோகம் இறக்குற வரைக்கும் தெரியாது. ஒருவேளை தெரிஞ்சதுன்னா அப்பயே விலகி போகிறது தான் பெட்டர். ஆனால் குழந்தைங்களுக்கு பெரும்பாலும் அது தெரியாது. அப்பா அம்மா தானே அப்படின்ட்டு அப்பா அம்மா சந்தேகமே பட மாட்டோம். அதுக்கப்புறம் அவங்க துரோகம் பண்ணதுக்கு பிறகு கன்ஃபார்ம் ஆன பிறகு தான் யோசித்து பார்த்தா, ஓ இதனால தான் அப்படி பண்ணாங்களா அப்படின்னு நமக்கு தோணும், ஆச்சரியமாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்டவர்களுடைய ஃபோட்டோவை தினம் பார்த்துட்டு இருந்தால் என்ன ஆகிறது? அந்த எண்ணம் திரும்ப வரும். அந்த எண்ணமே உங்களை சாகடிச்சிடும். பேனிக் அட்டாக் கொடுத்து உடம்புடைய ஒவ்வொரு உறுப்பையுமே கொன்னுடும். ஆக்சுவலாக இறந்தவர்கள் பயன்படுத்திய பொருளை எல்லாம் எரிப்பாங்க, அந்த வீட்டையே கழுவாங்க. நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, இறந்து போனவங்களுக்கு அதன் மேலே பற்று இருக்கணும் அப்படின்ட்டு. அவங்க பேயாக அலைஞ்சால் ஓகே இருக்கலாம், ஆனால் பெரும்பாலும் அவங்க போய் பிறந்துடுவாங்க. அது எதுக்கு எரிக்கிறாங்க அப்படின்னா, அதை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஞாபகம் வந்துடக்கூடாதுன்ட்டு. அவங்க பயன்படுத்தின பொருளை பார்த்தாலே உங்களுக்கு ஞாபகம் வரும்னா அவங்க ஃபோட்டோவை பார்த்தா ஞாபகம் வராது. ஆக்சுவலாக நமக்கு ரொம்ப பிடிக்காத ஒருவர், அப்பா அம்மாவை கூட விட்டுருங்க, யாரோ ஒருத்தர் ரொம்ப பிடிக்காதவர்கள், ரொம்ப இப்போ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற இடத்துல, படிக்கிற இடத்துல ரொம்ப அவங்க அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க உங்களை, அதனால் அவங்கள பிடிக்கலை அப்படின்னும் பொழுது அவங்கள பற்றி நெகட்டிவ் எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும், 24 மணி நேரமும் இருக்கும். ஏன்னா படிக்கிற குழந்தைங்களுக்கு அந்த ஸ்கூல் தான் உலகமே, வேலை பார்க்குறவங்களுக்கு அந்த ஆஃபீஸ் தான் உலகமே இல்லையா? அந்த எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு டைம் அதை ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது அவன் செத்தா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிற அளவுக்குலாம் எண்ணம் வரும். ஆனால்
அந்த என்விரான்மெண்ட்லேருந்து நீங்கள் விலகி போயிட்டீங்க, வேறு ஸ்கூலுக்கு வேறு ஆஃபீஸ்க்கு போயிட்டீங்க, அல்லது ஏதோ பிஸ்னஸ் அப்படி இப்படின்னு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் ஒரு 6 மாதத்தை கிராஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு அந்த கோபம், அந்த நெகட்டிவ் எண்ணம் இருக்காது. யார் உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்களோ அவங்க மேலே நெகட்டிவ் எண்ணம் இருக்காது. நம்ம தான் அதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற உங்கள் மேலே இருக்கிற தப்பு தான் உங்களுக்கு தெரியுமே தவிர அவங்க மேலே உங்களுக்கு தப்பு அப்படிங்கிற எண்ணம் இருக்காது. இதே 2 வருஷம் கழிச்சுன்னா சுத்தமாக அந்த எண்ணமே இருக்காது. சிரிச்ச முகத்தோடு பேசுவீங்க. இன்னும் கேட்டிங்கன்னா உங்களை நினச்சி தான் குற்றமான பான்மை இருக்கும். அவங்கக்கிட்ட தேவையில்லாமல் அவங்கள நம்ம ட்ரிகர் பண்ணிட்டோம் அப்படி தான் தோணும். ஆனால் இந்த பக்குவத்தை எப்படி தெரியுமா எடுத்துகிட்டு வருது உங்கள் மனசு? அது தானாகவே வரும். ஆனால் நீங்கள் அந்த சூழ்நிலையிலேருந்து விலகி இருந்தால்தான் வரும், இல்லைன்னா வராது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு மிகப்பெரிய துரோகம் செய்த அப்பா அம்மாவாகவே இருந்தாலும் கூட அந்த இன்னும் கேட்டிங்கன்னா ஃபோட்டோ வைக்கிறது இல்லை, அந்த இடத்தையே வாடகை வீடுனா ரொம்ப வசதி, காலி பண்ணிட்டு போயிடலாம். சொந்த வீடு அது ஒரு சாபம் தான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பிரபலங்கள்லாம் பாருங்களேன், அவங்க இறந்த பிறகு அந்த குடும்பமே ரொம்ப மோசமாகிடும். பெரும்பாலும் அடுத்த ஜென்ரேஷன் வந்து பெருசாக ஷைன் ஆகாமல் ஒரு பெரிய கஷ்டத்தில் இருக்கிறதுக்கு காரணமாக இது கூட இருக்கும். ஏன்னா அவங்க சொந்த வீடு கட்டியிருப்பாங்க, அந்த ஃபோட்டோஸ் பிரபலமாக இருந்தாங்கன்னா பெரிய பெரிய ஃபோட்டோலாம் இருக்கும். ஸோ அதை பார்க்க அவங்களுக்கு அதை பற்றி எண்ணம், ஏக்கம், இதுவே ஒரு தவறான வைப்ரேஷனை இவங்க உருவாக்குறாங்க. இறந்தவங்க உருவாக்கலை. இறந்தவங்க உயிரோடு இருக்கும்போது உருவாக்கி இருக்கலாம். இறந்த பிறகு அவ்வளோதான், அவங்க எங்கேயோ பிறந்துட்டாங்க. இன்னொன்று நிறைய பேர் அதுக்கு வந்து நீங்கள் விளக்கேற்றி பூவெல்லாம் வச்சு அப்போ தான் அவங்க சந்தோஷப்படுவாங்க. அவங்க எங்கே இருக்கிறாங்க சந்தோஷப்படுறதுக்கு? விளக்கேற்றினா அவங்க எப்படி சந்தோஷப்படுவாங்க இல்லையா? அதாவது இந்த பிறந்த உடனே எல்லாமே மறந்துடும் அவங்களுக்கு. ஃபஸ்ட்டு கர்ப்பத்தில் இருக்கிற வரைக்கும் ஞாபகம் இருக்கும், பிறந்த உடனே மறந்துடும். குழந்தை பாருங்கள் எதுக்கு எடுத்தாலும் சிரிக்குது இல்லையா? அது துரோகம் பண்ணிட்டு வந்திருக்கலாம், அதுக்கு அல்லது அதை கொலை பண்ணி கூட திரும்ப அடுத்த ஜென்மம் எடுத்துருக்கலாம். ஆனால் எதை பற்றிய சிந்தனையும் இருக்காது அங்கே. அப்படி இருக்கும்போது அந்த குழந்தை உங்களைய நினச்சிட்டு இருக்க போகுது ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்கு அல்லது சபிக்கிறதுக்கு. ஸோ அந்த இறந்தவர்களால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஒருவேளை உயிரோடு இருக்கும்போது சாபம் விட்டுருந்தாங்கன்னா அது வேலை காட்டும். ஆனால் இறந்த பிறகு எதுவும் உங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது. பேயாலையும் போது கொஞ்சம் இருக்கலாம், பிறந்துட்டாங்கன்னா அவ்வளோதான், எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் அவங்களுக்கு பண்ணலாம். இந்த மாதிரி இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு நீங்கள் நினைக்க அது போய் அந்த ஆத்மாவை தாக்கும். ரொம்ப கோபமாக இருக்கும்போது அது சம்மந்தமே இல்லாமல் விழும், ஆக்சிடெண்ட் ஆகும், மேபி பாலியல் குற்றத்தில் கூட சிக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அப்போ பெஸ்ட்டு அப்பா அம்மானு இல்லை, யார் இருந்தாலும், கணவன் இருந்தாலும் சரி, மனைவி இருந்தாலும் சரி, அந்த ஃபோட்டோவே வீட்டில் மாட்டாமல் இருக்கிறது நல்லது. எங்கேயுமே இல்லாமல் இருக்கிறது நல்லது. ஆல்பத்தில் கூட தேவை கிடையாது, எப்போ பார்த்தாலுமே அதான் ஞாபகம் வரதானே போகுது. ஸோ இப்போ வந்து இந்த ஆதார் கார்டில் வந்து அப்பா பேரெல்லாம் சேர்ந்து வரும் இல்லையா? அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அப்படி இருக்கும்போது ஃபோட்டோ பயங்கர பாதிப்பை ஏற்படுத்தும். இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா அவங்க வாழ்ந்த இடத்த விட்டே போகிறது பெட்டர். சொந்த வீடாக இருந்தால் அதை வாடகைக்கு விட்டுட்டு போகிறது ரொம்ப பெட்டர். ஏன்னா உங்கள் மனதை அது அமைதியாக வச்சுருக்கும். மனம் அமைதியாக இருந்தாலே அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை நல்லா தான் இருக்கும். ஸோ இறந்தவர்கள் ஃபோட்டோவை வீட்டில் மாட்டுறது மட்டும் இல்லை, ஆல்பத்தில் வைக்கிறது மட்டும் இல்லை, உங்கள் இதயத்தில் கூட வைக்காதீங்க. எப்போவுமே அது டேஞ்சர் தான். அது அன்புனால் வச்சாலும் சரி, வெறுப்புனால் வச்சாலும் சரி. அதுக்கு தான் கடவுள் சொல்கிறாரு, உயிரோடு இருக்கும்போது அவங்களுடைய சித்திரத்தை உங்கள் இதயத்தில் நுழைய அனுமதிக்காதீங்க. அதாவது அவங்களுடைய உருவம், உடலின் உருவத்தை. மாறாக அவங்க முதல்ல உடம்பே கிடையாது, அந்த உடம்பு மூலமாக நடிக்கிறது ஆத்மா, அதாவது உயிர். அது பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால்தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அது எப்போவுமே இருக்கும்.
அது ஒரு உடலை விட்டு இன்னொரு உடல் எடுக்கும். இன்னொரு உடல் எடுக்கும்போது சுத்தமாக நடிப்பு மாறிடும். இன்றைக்கி மோசமாக இருக்கிறவங்க அடுத்த ஜென்மத்தில் ரொம்ப நல்லவங்களாகவும் இருக்கலாம். இப்போ நல்லவங்களாக இருக்கிறவங்க அடுத்த ஜென்மத்தில் ரொம்ப மோசமாகவும் மாறலாம். ஸோ அது நடிப்பு. அதனால் நம்மளும் ஆத்மா தான். நாம் பெஸ்ட்டான நடிப்பு நடிக்கணும். நாம் இருக்கும்போதும் சரி, இறந்த பிறகும் சரி, நம்மை யாருமே திட்டக்கூடாது. துக்கம் கொடுத்தா தான் திட்டுவாங்க இல்லையா? ஸோ அப்படி துக்கம் கொடுக்காமல் இருக்கணுன்றதில் கவனம் கொடுக்கணும். நமக்கு துக்கம் கொடுத்தவர்களுக்கும் நாம் திருப்பி துக்கம் கொடுக்கக்கூடாது. ஸோ அதுதான் மெயினாக சொல்கிறது. அது மாதிரி துரோகம் பண்ணுறாங்க, அவங்களுடைய ஃபோட்டோ இருந்துச்சுன்னா நீங்கள் நினைக்க அவங்களுக்கு துக்கம் ஆகுது. அந்த ஆத்மா ஏற்கனவே கர்ப்பத்தில் தண்டனையெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் வந்திருக்கும். அது இல்லாமல் முன்ஜென்மத்து பாவத்துக்கான தண்டனையும் அதை அனுபவிக்க தான் போகுது. இது இல்லாமல் நீங்கள் அவங்கள பற்றி நெகட்டிவாக நினைக்க அந்த ஆத்மாவை தாக்கும். அது உங்களுக்கு பாவமாக சேரும். ஆனால் என்ன தான் துரோகம் செஞ்சாலும் அப்பா அம்மா துரோகம்லாம் கடைசி நேரத்தில் தான் பண்ணியிருப்பாங்க. வாழ்நாள் ஃபுல்லாக நல்லா தான் இருந்திருப்பாங்க பெரும்பாலும். இல்லை அட்லீஸ்ட் வெளியில் உங்களுக்கு தெரியாமலாவது இருந்துச்சுல்ல, அதுவே நல்ல விஷயம் தானே. அதில் நீங்கள் பாசிட்டிவானவர்களாக இருந்தால் நிறைய நல்ல விஷயத்தை கிரகிச்சிருப்பீங்க. அது மைண்டில் இருக்க தான் போகுது இல்லையா? எங்கள் அம்மா இப்படி சொல்லுவாங்க, எங்கள் அப்பா இப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல தான் போகிறீங்க. ஆனால் ஃபோட்டோவாக பார்க்கும் பொழுது அந்த உருவத்தை பார்க்கும்போது நெகட்டிவ் எண்ணமும் சேர்ந்து வரும். எதை மறக்கணும்னு நினைக்கிறோமோ அதை முன்னாடியே வச்சுக்கிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது? மற்றபடி இறந்தவர்கள் ஃபோட்டோ வச்சு நீங்கள் பூஜை பண்ணுறதுனால அவங்களுக்கும் எந்த நன்மையும் கிடையாது, உங்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது. தேவையற்ற பயம்தான் அது. அவங்களுக்கு ஏதோ பண்ணாதனால தான் எனக்கு இப்படி இருக்குதோ, அது இன்னும் நெகட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்குது. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேணால் ஒன்று பண்ணலாம், அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் அவங்க ஞாபகம் வரும்போது நீங்கள் நினைத்தால் போதும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.